ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மத்திய அரசு ஒரு சிறப்பான ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது நம்ம ஆதார் கார்டை நம்ம எங்கேயுமே எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. ஆதார் கார்டில் ஒரிஜினலோ நகலோ ஜெராக்ஸோ ஏதோ நம்ம மொபைல்லையோ ஆதார் கார்டை கொண்டு போகிற அவசியம் இல்லை. அதுக்கு மாற்று ஏற்பாடாக ஃபேஸ் ஐடி அத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ஆப்போட முழு டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஆதார் கார்டு இப்போ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் எங்கே போனாலும் நம்ம ஒரு முக்கியமான அலுவலகத்துக்கு போனாக்க நம்ம ஆதார் அட்டை அல்லது ஆதார் அட்டை ஜெராக்ஸு ஏதோ நம்ம கொண்டு போகிறோம். அதெல்லாம் இப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதற்கு பதிலாக மொபைல் மூலமாகவே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க அது மூலயமா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது மூலயமா அது நம்மளுடைய ஆதார் எண்ணு நம்மளுடைய மற்ற தகவல் பூரா அது கொடுத்துருது. மற்றபடி அதில் கியூஆர் கோடு மூலியமாக நம்ம ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய தகவல் பூரா ஆதார் டீட்டெயில் பூரா அது கொடுக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அட்டை தேவையில்லை என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறதுனால ஆதார் அட்டை நம்ம முகத்தை வைத்து ஆதார் எண்ணை அடையாளம் காட்டும் புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்துவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இந்த அமைச்சர் நம்ம அந்த ஆப்பை அறிவிச்சிருக்காரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிஜிட்டல் வசதி மற்றும் தனியுரிமை நோக்கிய ஒரு முக்கிய படியாக செவ்வாய்க்கிழமை ஒரு புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தி வைத்தார். அமைச்சர் அது அறிமுகப்படுத்தி வைத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது பயனர்களின் தங்கள் ஆதார் விவரங்கள் மற்றும் டிஜிட்டல் முறையில் சரிபார்த்து பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது. இந்த ஆப்பு அனுமதிக்குது. உடன் அட்டைகளை எடுத்து செல்ல வேண்டிய அல்லது நகல்களை சமரிக்க வேண்டிய கட்டாயம் தேவையில்லை. அந்த தேவையெல்லாம் இது குறைக்கிறது இந்த ஆப்பு. மற்றபடி பார்த்திங்கனாக்கா இந்த செயலியை மத்திய மின்னுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இந்த செயலியை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிச்சிருக்காரு. இந்த செயலி தனித்துவமான அம்சங்களில் ஒன்று மிக முக்கிய அடையாள அங்கீகாரம் ஆகும். இது பாதுகாப்பை மேம்படுத்துகிறது, சரிபார்ப்பை தடையின்றி செய்கிறது. யூபிஐ பணம் செலுத்துவது போலவே கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் இப்போது ஆதார் சரிபார்ப்பை செய்யலாம். அதே நேரத்தில் அவர்களின் தனியுரிமையையும் உறுதி செய்கிறது. அதாவது இந்த ஆப் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பாதுகாப்பாக ஒர்க் ஆகும். எந்த ஒரு காரணத்தினாலும் மிஸ்மேட்ச் பண்ணாது. ரொம்ப சேஃபாக தான் இந்த ஆப்பு இருக்கும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புதிய முறையின் மூலம் மக்கள் இனி தங்கள் ஆதார் அட்டை எந்த ஒரு அலுவலகத்துக்கும் எடுக்க போக வேண்டியதில்லை. குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரிஜினல் அட்டையோ ஹோட்டல்கள், கடைகள் மற்றும் விமான நிலையம் அல்லது எந்த ஒரு முக்கியமான அலுவலகத்துக்கு நம்ம கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக தான் அந்த மொபைல் ஆப்பை அறிவிச்சிருக்காங்க. அதனால் தற்போது இந்த ஆப் சோதனை ஓட்டத்தில் பீட்டா வெர்ஷனில் நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி வரும் ஒரு சில மாதங்களில் நம்ம அனைத்தரும் ஆண்ட்ராய்டு எல்லா மொபைல்லையும் யூஸ் பண்ணுற மாரி வந்துடும். அந்தமாரி அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது ஆதார் விவரங்களை போலியாகவோ, அதாவது இந்த ஆப் மூலிமா ஒரு போலியான ஆதார் எண்ணோ ஏதோ திருத்தவோ அல்லது தவறாக பயன்படுத்தவோ இந்த ஆப் அனுமதிக்காது. ரொம்ப சேஃபாக இருக்கும். அதனால் பயப்படாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. நண்பர்களே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நன்றி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.